நீங்க ட்ரேட் பண்றப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ட் வந்து 100% வந்து டிரா பண்ண தெரியுங்க. நியூஸ் வந்து கரெக்டா வந்து பார்க்க தெரியும். என்ட்ரியும் பாத்தீங்கன்னா பக்காவா எடுக்க தெரியும். இந்த திறமை எல்லாம் இந்த டேலண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரேடிங்ல செகண்ட் தான். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அந்த மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா நமக்கு என்னதான் திறமை இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட பணத்தை வந்து காப்பாத்திக்கிறது கஷ்டமா போயிடும். அது எப்படி காப்பாற்றணும்? ஃபர்ஸ்ட் வந்து மணி மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். அதாவது நாம வந்து லாசஸ் பண்றப்ப எவ்வளோ லாஸ் பண்ணால் நம்ம எந்திரிச்சிடணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தால் மட்டும்தான் மிச்சம் இருக்கிற பணத்தை வச்சு ஸோ அடுத்த நாள் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கரெக்டாக வந்து நம்மளால வந்து பயன்படுத்த முடியும். ஒரு சிம்பிள் மணி மேனேஜ்மெண்ட் ஃபார்முலா சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட ஒரு 1,00,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரேடிங் டேஸ் டிவைடட் பை 22 கொடுத்தீங்க அப்படின்னா 4,500 ரூபாய் வரும். அந்த 4,500 ரூபாய் மட்டும்தான் நீங்க ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய லாஸா இருக்கணும். அந்த 4,500 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு அடுத்த ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது. நீங்க மார்க்கெட்டை விட்டு வெளியே வர்றது தான் நல்லது. ஏன் அப்படின்னா மீதி இருக்கிற 95% வந்து உங்க கையில இருக்கும். ஸோ அடுத்த நாள் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஈஸியாக அதை வந்து ரெக்கவர் பண்ணிட முடியும். ஆனா ஒரே நாள்ல நம்ம எவ்வளவு மார்க்கெட்டுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிறது தெரியாம நம்ம ட்ரேட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா லாசஸ்க்கான சான்சஸ் தான் அதிகமா இருக்குமே தவிர ப்ராஃபிட் வந்து கண்டிப்பா வந்து வராது. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜர் தாண்டி தான் பாத்தீங்கன்னா நம்மளோட டேலண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் லெவல்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், இது எல்லாமே அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் வந்து மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க.